அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. பாத்து கூட்டிட்டு வா. பாத்து சார், மெதுவா. நான் காஃபி வரல. பாத்து. நான் பார்க்காத பணமா? பணம் இருந்தா அவன் என்ன பெரிய இவனா? நான் கொம்பா முளைச்சிருக்கு. என்கிட்ட தான் பணம் இருக்கு. மேடம், சார கீழ ரூம்ல படுக்க வைக்கட்டுமா இல்ல சார் ரூமுக்கே கூட்டிட்டு போயிடலாமா? எங்க மேலையா? விஜய் இருக்கிற நிலைமைக்கு மாடிக்கலாம் போக முடியுமா இப்போ? ட்ரை பண்றேன் மேடம், கூட்டிட்டு போயிடலாம் தான் நினைக்கிறேன். என்ன சத்தம்? அவன என்னங்க என்னாச்சு? மேடம் அது ஏ குணசேகரன் ஆபீஸ்க்கு எப்படி குடிச்சிட்டு வந்தான்? இப்படிதான் அடிக்கடி வருவானா? குடிச்சிட்டா? ஏங்க என்னங்க சொல்றாங்க? இல்ல மேடம், சாரு குடிச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு தான் இப்படி நடந்து போச்சு. என்ன குணசேகரன் நீங்க? அவன் தான் குடிச்சிருக்கான்னு தெரியுதுல்ல. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இருந்திருக்க கூடாதா? நீங்க ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் கால் பண்றீங்க. இத முதல்ல செஞ்சிருக்கலாம்ல. இல்ல மேடம், சாரு ஸ்டெடியா தான் இருந்தாரு. நான் சாரு குடிச்சிருப்பாருன்னு கெஸ் பண்ணவே இல்லை. திடீர்னு மீட்டிங்ல பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு மாதிரி உளர ஆரம்பிச்சிட்டாரு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் ஒருமையில பேச ஆரம்பிச்சிட்டாரு. குணசேகரன் சார், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? நான் குடிக்கலாம் இல்ல. ஐ திங்க் நீங்க தான் குடிச்சிருக்கணும். சார் சார் அக்கா, ஐ அம் ஸ்டடி. குணசேகரன், நீங்க இந்த மாதிரி வேலை நேரத்தில் குடிச்சிட்டு வரதெல்லாம் தப்பு சார். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே இப்படி வந்தீங்க நான் அப்புறம் சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். புரியுதா? என்ன யாருன்னு நினைச்சுங்க? எனக்கு குடியும் பிடிக்காது, அத குடிக்கிறவங்களையும் பிடிக்காது. சார் 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 என்னங்க? குணசேகரன், என்ன கரெக்டா புடிச்சுக்கோங்க. நீங்க போகும்போது ஆட்டோ பிடிச்சுதான் போகணும். பைக்ல எல்லாம் போக கூடாது, சரியா? ஓகே சார். என்னங்க இதெல்லாம்? ஏய் நடிக்காதடி. என்ன மேடம் சொல்றீங்க? பின்ன ராத்திரி அப்படி என் தம்பி கிட்ட என்னடி பேசுன? தனியா கூட்டிட்டு போய் அவனை டென்ஷன் பண்ணிட்டு இப்போ இப்படி பண்ண வச்சுட்ட. மேடம், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் என்ன மேடம் பண்ணேன்? இதுக்கு மேல என்னடி பண்ண காத்திருக்க? இந்த நிலைமையில என் தம்பியை நான் பார்க்கணும். இத்தனை வருஷத்துல அவன் குடிச்சு நான் பார்த்ததே கிடையாது, தெரியுமா? அப்பேற்பட்ட தம்பி போதையில ஆபீஸ்க்கு போய் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்னு கேட்டல்ல. போச்சு, பிசினஸ் எல்லாம் நாசமா போச்சு. இவ்ளோ நாள் சம்பாதிச்சு வச்ச பேரு புகழ் வேல்யூ எல்லாமே ஒண்ணுமே இல்லாம உன்னால நாசமா போச்சு. மேடம், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் என்ன மேடம் பண்ணேன்? நேத்து நான் பேசின விஷயம் அவரை எந்த விதத்திலையுமே கஷ்டப்படுத்திருக்காது. சொல்ல போனா நான் சொன்னது அவரை நிம்மதியா தான் ஃபீல் பண்ண வச்சிருக்கணும். அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் என்னைக்கும் பேச மாட்டேன் மேடம். எனக்கு அவர் அவ்வளவு செஞ்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு நான் நன்றி கடன் தான் பட்டிருக்கேன். ஆமா ஆமா, நன்றி கடன் தானே. உன் நன்றி கடனை திருப்பி கொடுக்கற லட்சணத்தை அதான் என் 2 கண்ணால பாத்துட்டேனே. என்னைக்கு உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அன்னைக்கே அவனுக்கு போன நிம்மதிதான். பைத்தியக்காரன் ஆக போறான். அது மட்டும்தான் இப்ப மிச்சம். மல்லி, சும்மா நடிக்காத. உன்னை பார்க்கவே இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. தயவு பண்ணி ஓரமா போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.